நமங்க. பூர்வாசிரம தாயாரும் தங்கை வீட்லேயும் எல்லோரும் சன்னிதானத்தை பார்த்துட்டு ரொம்ப அற்புதமாக சந்தோஷமாக மன நிறைவோட அவங்கவுங்க இல்லத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறமும் ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசினாங்க. சன்னிதானம் இவ்வளவு அற்புதமாக நம்ம மேலே அன்பாக இருக்காங்க, நீ அவருக்கு எவ்வளவு சேவை செய்ய முடியுமோ நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி அம்மாவும் அறிவுறுத்தல் கொடுத்தாங்க. அதன் பிரகாரமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சன்னிதானத்துக்கு சேவை செய்ய ஆரம்பித்தோம். அதற்கப்புறம் கஞ்சனூரில் இருந்த என்ன சன்னிதான உத்தரவின் பேரில் மதுரை ஆதீனத்தினுடைய மெயின் மடத்துக்கே சன்னிதானம் வர சொல்லி உத்தரவாச்சு. அதற்கப்புறம் ஆதீனத்தினுடைய பூஜைகளை எனக்கு கொடுத்தாங்க. சன்னிதானங்கள் யாரெல்லாம் அந்த பூஜைகளை செய்வாங்களோ அதனுடைய பூஜையை மெயின் பூஜைகளை நமக்கு கொடுத்தாங்க. சன்னிதானம் எப்படி பூஜை பண்ணணுங்கிறது அவரே அழகாக சொல்லி கொடுத்து மிகப்பெரிய பாக்கியம். என்னோட வாழ்க்கையில் 4.5 ஆண்டு காலம் 1500 ஆண்டுகளாக அந்த சொக்கநாதருக்கு யாரெல்லாம் பூஜை பண்ணாங்களோ அந்த பூஜையை செய்யக்கூடிய பாக்கியத்தை சன்னிதானம் எனக்கு என் வாழ்க்கையில் கொடுத்தாங்க. அது என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அந்த பூஜைகளை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழித்து எப்போ எனக்கு பட்டம் கட்டலான்னு சொல்லி சன்னிதானம் சொன்னாங்களோ அதற்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து ஒரு நாள் சன்னிதானம் என்னை ஒடுக்கத்துக்கு வர சொல்லி உத்தரவாச்சு. சரின்னு நான் ஒடுக்கத்துக்கு போன உடனே சன்னிதானம் சொன்னாங்க, தம்புரான் இந்த மாதிரி திருவாரூர் ஆதீனத்தில் ஒரு தம்புரான் சாமி கேட்டிருக்கேன்ப்பா, அவங்க நாளைக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சன்னிதானம் சொன்னாங்க. சன்னிதானம் உத்தரவு சன்னிதானம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்துட்டேன், என்னோட ரூமுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சன்னிதானம் ஒடுக்கத்துக்கு கூப்பிட்டாங்க. அப்போ கூப்பிடும்போது தம்புரான் அந்த தம்புரான் வராரு, அவருக்கு இளவரச பட்டு கட்டி வச்சிடறேன், நீ அவர் கஞ்சனூரில் போய் இருக்கட்டும், நீ சன்னிதானத்துக்கூடயே இருப்பான்னு சொன்னாங்க. நல்லது, மீண்டும் பேசுவோம். சிவாய நம.